நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, திசை முறிவுள்ள மனையை வாங்கலாமா? இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. உங்களிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும். இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம். திசை முறிவுள்ள மனையை வாங்கலாமா? முதலில் திசை முறிவுனா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மனை சரியான திசை, கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு, இது போன்ற திசைகளை பார்த்து இல்லாமல் ஏதாவது ஒரு பகுதி திரும்பி இருக்கும் ஒரு பக்கம். உதாரணத்திற்கு வடக்கு பார்த்தது என்றால், வடக்கு பார்த்த மனை பாத்தீங்கன்னா வடகிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும், இல்ல வடமேற்கு பார்த்த மாதிரி இருக்கும். இதை தான் திசை முறிவுன்னு சொல்லுவாங்க. இந்த திசை முறிவுள்ள மனையை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்றதுக்கு முன்னாடி, ஒரு மனை எந்த திசையை பார்த்து இருக்கிறது என்று காம்பஸ் வைத்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது அந்த மனையினுடைய திசை நமக்கு தெரிய வரும். அதை கொண்டு நம்ம அந்த மனையை வாங்கலாமா வாங்க வேண்டாமா என்று முடிவு செய்து கொள்ளலாம். அதனால நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு வாஸ்து நிபுணருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு அந்த மனை சரியான உகர்ந்த மனையா, சுற்றுப்புற சூழ்நிலைகளில் எப்படி இருக்கிறது, திசை சரியாக உள்ளதா, இல்ல திசை திரும்பி இருக்கிறதா, திரும்பி இருந்தால் அதில் வரைபடம், திசை திரும்பி உள்ள மனையில் வரைபடம் நம்ம தயாரிக்க முடியுமா, அதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மனையை வாங்குவது சால சிறந்தது. இப்ப திசை முறிவுள்ள மனை நம்ம எவ்வாறு வரைபடம் தயாரிப்பதுன்னு பார்க்கலாம். இப்ப உதாரணத்திற்கு வடக்கு பார்த்த இடம் ஒரு 20 டிகிரி வடமேற்கு பக்கம் திரும்பி உள்ளதாக, அதாவது லெஃப்ட் சைடு திரும்பி இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு திரும்பி இருக்கக்கூடிய மனையில் நிச்சயமாக வரைபடம் தயாரிக்கலாம். அது அந்த திசைக்கு ஏற்றாற்போல் வரைபடம் தயாரிக்க வேண்டும். நீங்க வடக்கு பார்த்த மனை என்று நினைத்து வரைபடம் தயாரித்தீர்கள் என்றால் அதில் தவறு ஏற்படும். அதனால நீங்க இப்ப ஏன்னா திசை முறிவு எதனால வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு பிளாட் லே அவுட் அமைக்கும் பொழுது அவங்க திசையை சரியாக கவனிக்காமல் ரோடு போடும் பொழுது பாத்தீங்கன்னா அது போன்ற பிளாட்டுகளில் திசை முறிவு ஏற்படுகிறது. அதனால நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு வாஸ்து நிபுணரிடம் ஆலோசனை எடுத்துக்கொண்டு, திசை முறிவு இருந்தாலும் அதில் வரைபடம் போடலாம். அதில் குறிப்பிட்ட டிகிரிக்கு மேல போகும் பொழுது அதில் வரைபடம் போடுவதில் சிக்கல் ஏற்படும். அதனால மனை திரும்பி இருக்கக்கூடிய மனைகளில் பாத்தீங்கன்னா மிக மிக கவனமாக வரைபடம் தயாரிக்க வேண்டும். அவ்வாறு தயாரித்து நீங்க வீட்டை கட்டும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.